ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்சியோட கிளாஸ் 11 அக்கௌண்டிங்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர் இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் இது ஃபுல்லாக இந்த சாப்டரே விச் இஸ் எவ்ரிதிங் இஸ் தியரி ஒன்லி. ஸோ நான் ஒவ்வொரு பேராவாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகிறேன். அண்ட் ரொம்ப வந்துட்டு ரிப்பிட்டேட்டிவாக இருக்குது இந்த சாப்டரில் எல்லாமே. ஸோ அதனால் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ரிப்பிட்டேட்டிவ் ஆகுதோ அங்கே நான் கட் ஷார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். ஸோ லெட் கெட் இன் டு த வீடியோ. ஸோ வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுறேன் பிகாஸ் டோன்ட் வாண்ட் டு போர் யூ. ரொம்ப கிறிஸ்பாகவே அண்ட் ரொம்ப ஆனால் நல்லா புரிகிறபடியே ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கிளாஸ் இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங் வந்துட்டு 1000 years பேக்லேருந்தே நம்ம கிங்கெல்லாம் இருக்கும்போதே வந்துட்டு உருவான ஒரு சப்ஜெக்ட் சொல்லலாம். ஸோ எல்லாருமே அக்கௌண்டிங்கிறது மெயின்டைன் பண்ணுவாங்க. அக்கௌண்டிங் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ பட் எவ்ரி ஒன் மெயின்டைன்ஸ் அக்கௌண்டிங். ஏன்னா டு கெட் டு நோ அபவுட் தி இன்ஃபர்மேஷன், அவங்க பண்ணுற ஒரு விஷயத்துலேருந்து வர ரிசல்ட்ஸே இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு அக்கௌண்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட அதோட வரவு செலவு கணக்கெல்லாம் நம்ம எழுதி வைப்போம் இல்லையா? வெதர் யூ நோ அக்கௌண்டிங் ஆர் நாட் தட் டசன்ட் மேட்டர், பட் நீங்கள் எழுதி வைப்பீங்க. ஸோ அக்கௌண்டிங்கிறது ரொம்ப வருஷமாகவே எவால்வ் ஆன ஒரு சப்ஜெக்ட். அந்த அக்கௌண்டிங்கை ரொம்ப ஆர்கனைஸ்டாக ரொம்ப சிஸ்டமைஸ்டாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சப்ஜெக்ட். ரொம்ப சொல்கிறதே இந்த சப்ஜெக்டில் அதுதான், எப்படி அக்கௌண்டிங்கை வந்து ஆர்கனைஸ்டு சிஸ்டமைஸ்ட். அது எல்லோரும் ஒரே மாதிரி பண்ணிங்கன்னா அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி அக்கௌண்டிங் எழுதுனீங்கன்னா அவங்க எழுதுறது அவங்கள தவிர்த்து யாருக்கும் புரியாது. ஸோ அக்கௌண்டிங் வந்து ரொம்ப சிஸ்டமைஸ்டாக ஆர்கனைஸ்டாக எப்படி பண்ணணுங்கிறதே இந்த சப்ஜெக்டில் நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கிளாஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டில் அதான் சொல்லியிருப்பாங்க, அக்கௌண்டிங்னால் முன்னாடி வந்துட்டு வெறும் ட்ரான்சாக்ஷன் அக்கௌண்டிங்காக இருந்தது. லைக் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குதோ ஒரு பிஸ்னஸில் அது ஜஸ்ட் அக்கௌண்ட் பண்ணுற மாதிரி, பர்ச்சேஸோ சேல்ஸோ சேல்ரி பேபிள், ஸோ இதெல்லாம் தான் அக்கௌண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் லேட்டரான் என்ன ஆச்சுன்னா, அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தான் எல்லாத்துக்குமே பேஸ். ஒரு கம்பெனியோட டெசிஷன் மேக்கிங்கோட பேஸே இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வச்சு தான். ஸோ இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ரொம்ப கிளியராக இருந்தால் மட்டுமே ஒரு கம்பெனியோட டெசிஷன்ஸை நம்ம பண்ண முடியும். அந்த கம்பெனியோட டெசிஷன் நம்ம மட்டும் இல்லை, வெளியாளுங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அக்கௌண்டிங்கோட டெசிஷன் ஷுட் பி பேஸ்ட் ஆன் தி அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் விச் வி மெயின்டைன். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறது தான் இந்த அக்கௌண்டிங் சப்ஜெக்டே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேரா விச் இஸ் ரிலேட்டட் மோஸ்ட்லி டு த ஓல்டு அக்கௌண்டிங் மெத்தட்ஸ், ஓல்டு அக்கௌண்டிங்கில் என்னென்ன பண்ணாங்க அந்த மாதிரி. ஸோ தி பேரா 1.1 மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங் மீனிங் வந்துட்டு ஒவ்வொரு செஞ்சுரிஸ்லேயும் மாறிக்கிட்டே இருந்தது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1941 பார்த்தீங்கன்னா ஏஐசிபிஏன்ற போர்ட். ஏஐசிபிஏ யாருன்னா, இப்போ இந்தியாவில் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்டிங் பாடி இருக்காங்க, விச் இஸ் ஆத்தரைஸ்டு பை பார்லிமெண்ட். ஸோ அவங்க தான் வந்து அக்கௌண்டிங்கில் இருக்க எல்லா ரூல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு கம்பெனி இப்படி தான் அக்கௌண்ட் பண்ணணுங்கிறதே டிட்டர்மைன் பண்ணுறதே ஐசிஏஐ தான். ஸோ இந்தியாவில் ஐசிஏஐ இருக்கா மாதிரி அமெரிக்காவில் ஏஐசிபிஏ. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க 1941 அப்படின்னா, அக்கௌண்டிங்கோட டெஃபினேஷன் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாஸிஃபைங், சம்மரைசிங் விச் ஹேஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மணி. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுவோம், சம்மரைஸ் பண்ணுவோம், ரெக்கார்ட், கிளாஸிஃபை, சம்மரைஸ் எல்லாத்தையும் பண்ண மாட்டோம். விச் ஹேஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ஒரு ஃபினான்ஷியல் நேச்சர் இருக்க ஒரு டிரான்சாக்ஷனை மட்டுமே ரெக்கார்ட் பண்ணுவோம், கிளாஸிஃபை பண்ணுவோம், அப்புறம் சம்மரைஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே லேட்டரான் என்ன ஆச்சுன்னா 1966 அந்த டெஃபினேஷன் சேஞ்ச் ஆச்சு. இதை என்ன சொன்னாங்கன்னா, ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங், மெஷரிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் டு த permit informed judgments and decisions by users of information, which is nothing but நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, மெஷர் பண்ணிட்டீங்க, எல்லாம் ஓகே, சம்மரைஸ் பண்ணி ஒரு பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல்னு கொண்டு வந்துட்டீங்க. பட் அதுக்கப்புறமா ஃபர்தராக வந்துட்டு அந்த யூசஸ் ஆஃப் ஃபினான்ஷியல்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, லைக் கவர்மெண்ட், பேங்கர்ஸ், கிரெடிட்டார்ஸ், டெட்டார்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் தி ஹையர் அத்தாரிட்டி இந்த கம்பெனி, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இவங்களாம் தான் யூசஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறவங்க இவங்களாம் தான். இவங்களுக்கான அவங்கவுங்க முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு திங்காக இருக்கிறது இந்த அக்கௌண்டிங் தான். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங், மெஷரிங், கம்யூனிகேட்டிங் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் டு த யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுறவங்களுக்கு we need to give all the records. ஸோ அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதையே தான் திரும்ப 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 இந்த சாப்டர் ஃபுல்லாக இருக்கும்.
So I don't want to bore you. Upday I'll get into that. 1970 AICPA emphasized that function of accounting is to provide quantitative information, primarily financial in nature, about economic activity. It's making decision, nothing but providing information to make decisions. Accounting is nothing to provide information in a consolidated form to make decisions. அவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ்னால் என்ன, ஐடென்டிஃபிகேஷன், மெஷர்மெண்ட், ரெக்கார்டிங், கம்யூனிகேஷன், இந்த 4 வார்த்தைக்கு அர்த்தம். அப்புறம் ஆர்கனைசேஷன், இன்ட்ரெஸ்டட் யூஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதை தெரிஞ்சிட்டாலே இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓவர் ஆக்சுவலாக. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே, ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்கௌண்டிங் ஒன்றும் இல்லை. லியூகா பாச்சாலி அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு ஹீஸ் அ ஃப்ரெஞ்ச் பர்சன் அண்ட் அவர் தான் வந்துட்டு டபுள் புக் கீப்பிங் அக்கௌண்டிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவர். ஹீ இஸ் அ இன்வென்டர் ஆஃப் தி டபுள் புக் கீப்பிங். அதாவது டெபிட் கிரெடிட் அப்படி கொண்டு வந்தவரே இவர் தான். ஸோ டெபிட்டோட மீனிங் என்ன அப்படின்னா, விச் இஸ் அ லாட்டின் வேர்ட் டெபியோ, விச் மீன்ஸ் ஓடு டு த ப்ரொப்ரைட்டர். அதாவது அந்த ப்ரொப்ரைட்டர், அந்த ஓனருக்கு யார் யாரெல்லாம் பணம் தரணுமோ அவங்க எல்லாம் டெபிட், மற்றவங்க எல்லாம் கிரெடிட்னா ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி இது அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. பட் நீங்கள் ஃபர்தர் ஆன் போக 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 I'll explain you what is debit and what is credit. So debit meaning owed to the proprietor, credit na trust ன்னு அர்த்தம். And economic events, let's இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா நத்திங் பட் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் ஆரம்பிக்கிறேன்னு வைங்க, நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும் அதில். அதாவது அந்த போய் அந்த ஷாப்பை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து, கேபிட்டல் போடுறதுலேருந்து, அந்த ஸ்டாக்கு கூட்ஸ் வாங்குறது, அதுக்கு பர்சன்ஸ் எம்ப்ளாய் பண்ணுறது, பேரோல் ப்ராசஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டீல்ஸ் பேசுறது. தேர் ஸோ மெனி ட்ரான்சாக்ஷன்ஸ். ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பிஸ்னஸில் நம்ம எல்லா ட்ரான்சாக்ஷனும் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஒன்லி தோஸ் ட்ரான்சாக்ஷன் விச் ஹேஸ் அ ஃபினான்ஷியல் நேச்சர் வில் பி அக்கௌண்டட். அக்கௌண்டிங்கில் வெறும் ஃபினான்ஷியல் நேச்சர் இருக்கிறத மட்டும்தான் அக்கௌண்ட் பண்ணுவோம். மற்ற ட்ரான்சாக்ஷன்லாம் நீங்கள் வேறு விதமாக லைக் எழுதி வைக்கிறது அதெல்லாம் பண்ணலாம். பட் அக்கௌண்டிங் வரும்போது வெறும் ஃபினான்ஷியல் நேச்சரில் தான் இருக்கணும். ஸோ எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். பட் தோஸ் ஆர் விச் ஹேஸ் அ நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் ஈவெண்ட், அதை தான் நம்ம அக்கௌண்டிங்கில் அக்கௌண்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஈவெண்ட் இஸ் நோன் அஸ் அ ஹேப்பனிங் ஆஃப் கான்சிக்வன்ஸ் டு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் விச் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் அண்ட் விச் ஆர் மெஷரபிள் இன் மானிட்ரி டேர்ம்ஸ். கடைசியில் எதெல்லாம் உங்களால் பணத்தால் மெஷர் பண்ண முடியுமோ அதை தான் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ். Business has so many transactions, bunch of transaction is equal to events. ஸோ அதில் மானிட்ரி டேர்ம்ஸ் இருக்க ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி, இன்ஸ்டாலிங் அண்ட் கீப்பிங் இட் ரெடி அண்ட் அதர் ஸ்டஃப். இப்போ வந்து அதான் ஒரு பணம் சம்மந்தப்பட்ட ஒரு ட்ரான்சாக்ஷனை மட்டும்தான் நம்ம வந்துட்டு எக்கனாமிக் ஈவெண்ட்ஸாக சொல்லுவோம். இப்போ என்ன சொல்லலாம்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு பர்சனை வந்து உங்கள் கடைக்கு வந்துட்டு டெப்ளாய் பண்ணுறீங்க. அப்போ அந்த பர்சனை டெப்ளாய் பண்ணுறது லைக் நீங்கள் அந்த பர்சனை வேலைக்கு வைக்கிறது ஒரு ட்ரான்சாக்ஷன். பட் அதை புக்கில் ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்க, ஏன்னா அதில் பணமே இன்வால்வ் ஆகலை. இன்டர்வியூ பண்ணுவீங்க அண்ட் தென் ஹி வில் கெட் இன் டு த பிஸ்னஸ். ஸோ அது ஒரு ட்ரான்சாக்ஷன் தான், அதுவுமே பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் தான். பட் யூ won't account that one. பட் அதுவே அவனுக்கு நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்கறச்சே, சேலரி பே பண்ணுறச்சே யூ வில் அக்கௌண்ட், பிகாஸ் அது மானிட்ரி டேர்ம்ஸில் இருக்கிறது. ஸோ நிறைய ட்ரான்சாக்ஷன் நடந்தாலும் எதெல்லாம் மணி ட்ரான்சாக்ஷனோ that one will be considered as an economic event. ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஈவெண்ட். சேல் ஆஃப் மர்கண்டைஸ் டு தி கஸ்டமர்ஸ்க்கு மர்கண்டைஸ்னால் இன்வென்ட்ரிஸ் ஆர் கூட்ஸ் விச் யூ ஆர் டிரான்சாக்ட். ஸோ சேல்ஸ் ஆஃப் மர்கண்டைஸ் டு தி கஸ்டமர்ஸ். ரெண்டிங் சர்வீஸ் டு கஸ்டமர்ஸ். பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் மந்த்லி ரெண்ட். இதில் எல்லாத்துலேயுமே பணம் இன்வால்வ் ஆகிருக்கும். பணம் ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ட்ரான்சாக்ஷனில் பணம் இன்வால்வ் ஆகாது. நீங்கள் கடனுக்கு கூட்ஸை கொடுப்பீங்க, ஆன் கிரெடிட் யூ ஆர் கிவிங் கூட்ஸ் டு சம் ஒன் எல்ஸ். மணி அப்புறம் தான் வரும். ஈவன் தோ மணி இன்வால்வ் ஆகலை, அதில் காசு வரலனாலும் தட் இஸ் அ ட்ரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ். அதாவது ஃப்யூச்சரில் உங்களுக்கு பணம் வந்துடும். ஸோ பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் தோஸ் ட்ரான்சாக்ஷன் விச் ஹேஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல். ஸோ தட் இஸ் நோன் அஸ் அ எக்கனாமிக் ஈவெண்ட். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கீங்கன்னா டக்குன்னு பென் எடுத்து கையில் கொடுத்துருவீங்க ஒரு கஸ்டமர் வரைச்சி. பட் ஆனால் ஒரு கம்பெனியில் அது அப்படி கிடையாது. தெர் ஆர் ஸோ மெனி ட்ரான்சாக்ஷன். ஒரு பென்னு வெளியில் மேனுஃபேக்சர் ஆகி ஒரு கஸ்டமர் கைக்கு வரணும்னா தெர் ஆர் ஸோ மெனி ப்ராசஸ் இன்வால்வ் இன் தேட். லைக்
அந்த பென்னை ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் குவாலிட்டி டீம் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அதை வெரிஃபை பண்ணி வாங்கி வைப்பாங்க. அண்ட் தென் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் டூ அந்த ப்ராசஸ் பண்ணுற ஃப்ளோருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஃப்ளோர் டு ஃப்ளோரே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ஃப்ளோர்லேயே பென்னு ஒருத்தவங்க அசம்பிளி ஃப்ளோர் ஒரு இடத்துல இருக்கும், மேனுஃபேக்சரிங் ஃப்ளோர் ஒரு இடத்துல இருக்கும். அங்கேருந்து இங்கேருந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் அந்த பென்னு. கடைசியாக வந்துட்டு அது வந்து ஃபினிஷ் ப்ராடக்டாக வரும்போது அங்கே ஒரு குவாலிட்டி செக் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது வெளியில் வரும். ஸோ இந்த ட்ரான்சாக்ஷனில் இன்டர்னல் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க, விச் டசன்ட் இன்வால்வ் எனி மணி, பட் தோஸ் ஆர் ஆல்சோ தி பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ். அதுவுமே ட்ரான்சாக்ஷன், பட் இட் டசன்ட் இன்வால்வ் எனி மணி. ஸோ மணி இன்வால்வ் ஆகாததுனால விச் வி won't ரெக்கார்ட் இன் அக்கௌண்டிங். பட் வேறு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ட்ராக் இருக்கணும் இல்லையா, அந்த பெண் எங்கே இருக்குன்றதுக்கு, அது ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பட் தோஸ் ஆர் நாட் தி அக்கௌண்டிங் transactions சொல்ல வரேன். That will also be recorded, but those are internal events which will also be recorded in the separate books of accounts, not in the books of accounting. Okay. Next வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன், மெஷர்மெண்ட், ரெக்கார்டிங் அண்ட் கம்யூனிகேஷன். இப்போ இந்த 4 டேர்ம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஐடென்டிஃபிகேஷனும் அதே தான், திரும்ப அதே தான் வரும். பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் விச் ஹேஸ் அ நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் கேரக்டர் வில் பி கன்சிடர் அஸ் அன் ஐடென்டிஃபிகேஷன். எல்லா ஈவெண்ட்ஸும் அங்கே ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் நடக்கும், பட் அதில் எது ஃபினான்ஷியல் நேச்சரோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். தட் இஸ் நோன் அஸ் ஐடென்டிஃபிகேஷன். செகண்ட் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போ வந்துட்டு அது வந்து ருப்பீனால் ரெக்கார்ட் பண்ணணும். காசு, அதாவது ஒரு மதிப்பு இருக்கணும் அதுக்கு. யூ ஷுட் ரெக்கார்ட் தட் இன் ருப்பீஸ். கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா அதை கிராம்ஸில் நீங்கள் எழுதக்கூடாது. அந்த கம்பெனியில் நீங்கள் எது கோல்டு வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்கன்னா லேண்டோட ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி ரெக்கார்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. அதாவது மெஷர்மெண்ட் ஷுட் பி இன் ருப்பீஸ். மானிட்ரி யூனிட்டில் தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இட் ஷுட் பி இன் த மானிட்ரி ரிட்டர்ன், மானிட்ரி டேர்ம்ஸ், ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் அண்ட் மானிட்ரி யூனிட். ருப்பீஸ் அண்ட் பைசையில் தான் யூ ஷுட் ரெக்கார்ட் தோஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ரெக்கார்டிங். ரெக்கார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனும் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் இருக்கணும். விச் மீன்ஸ் ஒன்றுக்கு அடுத்து ஒன்று தான் எந்தெந்த ஈவெண்ட் நடக்குதோ. இப்போ Jan 1 ஒரு ட்ரான்சாக்ஷன் நடக்குதுன்னா Jan 2 ஒரு ட்ரான்சாக்ஷன் நடக்குதுன்னா Jan 1 ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனுக்கு அப்புறம் தான் Jan 2 ஒரு ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். இட் ஷுட் பி இன் த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகே, இப்போ ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு. லெட்ஸ் கெட் இன்டு கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் நத்திங் பட் transferring the financial information to the right uses of the financial information. அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு P&L ஜர்னல் என்ட்ரி போட்டுட்டீங்க, லெஜர் போட்டுட்டீங்க, பேலன்ஸ் ஷீட், P&L எவ்ரிதிங் இஸ் கெட் ரெடி. அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சம்மரைஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் which you need to communicate to the financial decision makers. அந்த கம்பெனியோட டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிக்கு, அதாவது மேனேஜ்மெண்ட்க்கு, you need to communicate those information to the மேனேஜ்மெண்ட். ஓகே, அதை தான் வந்து கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அது வந்து எப்படி வேணால் இருக்கலாம், ஒரு வீக்லி, மந்த்லி, அது இல்லை குவார்ட்டர்லி, ஆனுவலி, டிபெண்ட்ஸ் அப்பான் தி பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் எப்படி போதோ அதுபடி வந்துட்டு நீங்கள் அந்த ரெக்கார்டிங் ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு இப்போ P&L ஆஃப் த கம்பெனி டெய்லி போடுறவங்களும் இருக்காங்க, மந்த்லி, வீக்லி போடுறவங்களும் இருக்காங்க. பட் அக்கௌண்டிங் எல்லாம் சிஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேரில் இருக்கிறதுனால எல்லாருமே டெய்லியுமே இப்போலாம் லைக் ப்ராஃபிட்லாம் அவங்களால அனலைஸ் பண்ணிட முடியும். ஸோ இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் கம்யூனிகேஷன் ப்ராசஸ், அக்கௌண்டிங் எபிலிட்டி, எஃபிஷியன்சி. ஓகே, இவ்வளோ தான் இந்த கம்யூனிகேஷனில் சொல்லியிருக்கிறது. இட்ஸ் மோர் தி அதர் திங். ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எந்த ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய என்டர்பிரைஸ், பிஸ்னஸ் என்டர்பிரைஸாக இருந்தாலும் சரி, which is dealing in goods and getting money, goods or service and getting money, which is known as an organization. சின்ன லெவலோ பெரிய லெவலோ, அது ப்ராஃபிட்க்கு பண்ணுறாங்களோ நான் ப்ராஃபிட்க்கு பண்ணுறாங்களோ, that doesn't matter. Business enterprise is enterprise which is dealing in goods and service and getting money for the services provided or goods delivered. ஓகேவா, அதுதான் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அதர் இன்ட்ரெஸ்டட் யூசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ட்ரெஸ்டட் யூசஸ்னால் யார் வந்து நீங்கள் அந்த ரெடி பண்ணுறீங்களா அந்த ஃபினான்ஷியல்ஸ், அது யார் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டட் யூசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அல்டிமேட்டாக 2 பேர் வருவாங்க, ஒன்று இன்டர்னல் யூசர்ஸ், இன்னொன்று எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். இன்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்குள்ளே இருக்கவங்க, லைக் CEO, CFO, அப்புறம் வைஸ் பிரசிடென்ட், பிஸ்னஸ் யூனிட் மேனேஜர்ஸ், அந்த பிளான்ட் ஹெட்டு, ஃபினான்ஸ் ஹெட்டு. ஸோ இவங்கெல்லாம் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், அவங்களாம் தான் வந்துட்டு
பிஸ்னஸ் இன்டர்னல் யூசர்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் வரும்போது கவர்மெண்ட், கிரெடிட்டார்ஸ், டெட்டார்ஸ், அப்புறம் வந்து பேங்க் அத்தாரிட்டிஸ், இவங்கெல்லாம். ஸோ ஆளாளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தேவைக்காக அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓனர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க அதில் பணம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி நல்லா ஓடுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ்க்கும் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் தான் அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து கிரெடிட்டார்ஸ், லெண்டர்ஸ்க்கு அவன் நமக்கு பணம் கடனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, இவங்களுக்கு கடன் கொடுத்தா இவங்களுக்கு ஒரு credibility செக்காக யூஸ் பண்ணுறது கிரெடிட்டார்ஸ். whether they has the liquidity amount, அவங்களால திரும்ப அந்த பணத்தை கொடுக்க முடியுமா, ஒரு credibility இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு கிரெடிட்டார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை. ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர்ஸ்னால் இனி பணம் போட போகிறவங்க பார்க்கறதுக்கு வெதர் இந்த கம்பெனி வந்துட்டு இட்ஸ் கோயிங் குட், ஷால் ஐ இன்வெஸ்ட் ஆர் நாட், அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு யூஸ் ஆகுது. கவர்மெண்ட் அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ், ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, செபி, இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த கம்பெனி ரெஜிஸ்டர், இவங்களுக்குலாம் வந்து வெதர் அவங்க டேக்ஸஸ் எல்லாம் ஒழுங்காக பே பண்ணுறாங்களா, எனி பெனால்ட்டிஸ் இருக்கா, ஃபீஸ் எல்லாம் ஒழுங்காக பே பண்ணுறாங்களா, ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு தேவை. ஸோ வேரியஸ் யூசர்ஸ், இன்டர்னல் யூசர்ஸும் இருக்காங்க, எக்ஸ்டர்னல் யூசர்ஸும் இருக்காங்க. ஒவ்வொரு தேவைக்காக தே ஆர் யூஸிங் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அக்கௌண்டிங் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அஃப்கோர்ஸ் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதே தான், எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோன்றது தான் இவங்க அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே வராங்க. அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ஓகே. அக்கௌண்டிங்கில் வந்து டைப் ஆஃப் அக்கௌண்டிங் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இஸ் நத்திங் பட் இந்த நம்ம பண்ணுறோம் இல்லையா, பேலன்ஸ் ஷீட், P&L ப்ரிப்பரேஷன், ஜர்னல் என்ட்ரி, லெட்ஜர், தோஸ் ஆர் த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் விச் ஹெல்ப்ஸ் டு ஒரு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது விச் இஸ் நத்திங் பட் என்ன சொல்கிறது, ஒரு பொருள் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அதோட விலையை நீங்கள் டிட்டர்மைன் பண்ணணும்ல, எவ்வளோ விலைக்கு விற்கணும்னு. ஸோ அது ஜஸ்ட் லைக் தட்டில் வந்து அந்த பெண்ணை நீங்கள் 5 ரூபாய்க்கு வாங்கி 6 ரூபாய்க்கு விற்கிற அப்படி கிடையாது. 5 ரூபாய்க்கு அந்த பொருள் நீங்கள் வாங்குறீங்கன்னா, அண்ட் அது டைரக்ட் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் காஸ்ட்டும் நிறையா இருக்கும். லைக் அந்த ரெண்டல், அந்த ஷாப்க்கான ரெண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த டேபிள், சேர், கம்ப்யூட்டர்ஸ் வாங்கியிருப்பீங்க உங்கள் கடையை ரன் பண்ண, எலக்ட்ரிசிட்டி பில், இதெல்லாமும் அலோகேட் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு. அந்த 5 ரூபாய் பெண்ணு மேலே இத்தனை ப்ராடக்ட் காஸ்ட்டும் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சேலரி ஆஃப் த பீப்புள் எல்லாமே அதை டிட்டர்மைன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ஆஃப் அந்த பெண்ணோட விலை என்னன்னு டிட்டர்மைன் பண்ணுறது. நாட் ஓன்லி ஃபார் பென், எவ்ரி ப்ராடக்ட்ஸ். நம்ம கேஸில் எக்ஸாம்பிள் ஸ்டேஷனரி எடுத்ததுனால அந்த பெண்ணோட விலை என்னன்னு டிட்டர்மைன் பண்ணுறது தான் காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் கட் எப்படி பண்ணுறது எல்லாமே இது வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்கில் தெரியும். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் அதை பற்றி நம்ம படிக்க மாட்டோம், காஸ்ட் அக்கௌண்டிங்கில் அதை பற்றி படிப்போம். இதுக்காக தான் சிஎம்ஏன்னு தனியாக நம்ம படிக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது டீல்ஸ் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் நெசசரி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ஆஃப் பீப்புள். அதாவது ஒன்றும் இல்லை, இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை எடுத்து மேனேஜ்மெண்ட் இருப்பாங்களே, சிஇஓ, சிஎஃப்ஓ, அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறது, இந்த பட்ஜெட் போட்டு காட்டுறது, அப்புறம் வந்துட்டு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பண்ணி காட்டுறது. லைக் இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஃபர்தராக இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கோம், இன்னும் ஃபர்தராக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ பண்ணலாம், இன்னொரு 4-5 யூனிட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஷியல், ஒரு பிஸ்னஸ் டிசிஷன் எடுக்கிறதுக்காக இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கை, காஸ்ட் அக்கௌண்டிங்கை இன்டர்பிரேட் பண்ணி அதை வச்சு ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ அதை பற்றி பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இவ்வளோ தான், 3 டைப் ஆஃப் அக்கௌண்டிங் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஒரு அக்கௌண்டிங் அப்படின்னா என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, அதை நம்பி தான் கவர்மெண்ட் அண்ட் அதை நம்பி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறாங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, கிரெடிட்டர்ஸ், டேட்டாஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், ஸோ மெனி பீப்புள் ரிலைட் ஆன் த இன்ஃபர்மேஷன் விச் யூ ஆர் ப்ரொவைடிங். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிலையபிலிட்டியாக இருக்கணும், எந்த ஒரு ஃப்ராடும் இருக்கக்கூடாது. 10,000னா 10,000 தான் அக்கௌண்ட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டு அக்கௌண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது ஒரு க்ரெடிபிலிட்டி, ஒரு அதாவது நீங்கள் எல்லாமே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கணும், ஒரு வவுச்சர் இருக்கணும். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அக்கௌண்டிங் போட்டுறக்கூடாது, எல்லாமே சோர்ஸ், எதுவுமே ஃப்ராட் இல்லாமல் ஒரு ரிலையபிள் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அந்த இன்ஃபர்மேஷன்.
ஏன்னா அல்டிமேட்டாக நீங்கள் கொடுக்கறது எல்லோரும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ரிலையபிலிட்டி இருக்கணும். அது ரிலையபிலிட்டினா ஒன்றும் இல்லை, நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ அதே தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரெலவன்ஸ். ஸோ மெனி ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஒவ்வொரு யூஸருக்கும் அவங்களுக்கான ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனு இருக்கணும். இப்போ டெசிஷன் மேக்கர்ஸ்க்கு டெசிஷன் மேக்கர் அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும். எல்லாமே அக்கௌண்டிங்கில் நடக்கிற எல்லாத்தையும் நம்ம காட்டக்கூடாது. எது தேவையோ அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் கொடுக்கணும். தட் இஸ் நோன் அஸ் ரெலவென்ஸ். ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் விச் ஆர் ஸோ ரெலவென்ட் டு தி பர்டிகுலர் யூஸர். அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. அஃப்கோர்ஸ் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ரொம்ப தெளிவாக இருக்கணும், விச் கேன் பி அண்டர்ஸ்டாண்ட் பை அதர் பீப்புள் ஆல்சோ. ஒரு லேமேன் கூட நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் புரியணும், விச் இஸ் நோன் அஸ் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. ஸோ அதே தான் இங்கே போட்டிருக்காங்க. ஃபெய்த்ஃபுல், நியூட்ரலிட்டி, கம்பேரபிலிட்டி அண்ட் கம்பேரபிலிட்டி அப்படின்றது நீங்கள் இப்போ ஏதோ ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரிலையன்ஸோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ்வலாக கரண்ட் இயரும் கொடுப்பாங்க, பக்கத்தில் வந்துட்டு கம்பேரபிலிட்டிக்காக போன வருஷம் ரெக்கார்ட்ஸும் கொடுப்பாங்க. பிகாஸ் யூசஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இந்த வருஷத்தை விட போன வருஷத்தை விட இந்த வருஷம் அவங்க எவ்வளோ டெவலப் ஆயிருக்காங்க, எவ்வளோ க்ரோத் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா கம்பேரபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி மச் நெசசரி. ஸோ அதுக்காக தான் இந்த கம்பேரபிலிட்டி இருக்குது. லைக் ஒரு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும்னா, ஒரு ரிலையபிலிட்டியாக இருக்கணும், ரெலவென்ஸாக இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், அப்புறம் கம்பேரபிலிட்டியாக இருக்கணும். நீங்கள் ஸ்கெடியூல் 3 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, which is the financial statement prepared by every company which is in India. Schedule 3 அக்கௌண்டிங் போர்டு ஸ்கெடியூல் 3 ஃபார்மேட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுபடி தான் எல்லா கம்பெனியுமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றும் பண்ணக்கூடாது. அக்கௌண்டிங் ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அவங்க சொல்கிறத தான் இவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா கம்பேரபிலிட்டிலாம் நீங்கள் அந்த ஸ்கெடியூல் 3 எடுத்து பார்த்தா, ஏதோ ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை வேணால் நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். பப்ளிக் கம்பெனிலாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அது ரிலையன்ஸ் கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வில் கெட் டு நோ ஹவு தி பேலன்ஸ் ஷீட் இஸ் ப்ரிப்பேர்ட், எப்படி இருக்குன்னு. நீங்கள் நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணுற ஃபினான்ஷியல்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஃபினான்ஷியல்ஸ் விச் தே ப்ரிப்பேர். ஸோ கம்பேரபிலிட்டி அது. அண்ட் தென் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அதே தான், திரும்ப எக்ஸ்டர்னல் இன்டர்னல் யூசர்ஸ்க்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன், அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை கொடுக்கறது தான் அல்டிமேட் அப்ஜெக்டிவ் ஆஃப் அக்கௌண்டிங். இட்ஸ் டு ப்ரொவைட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டு த இன்ட்ரெஸ்டட் குரூப் ஆஃப் யூசர்ஸ், போத் எக்ஸ்டர்னல் இன்டர்னல். நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கணும் யாருக்குன்னா, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்க்கு, விச் ஹெல்ப் தெம் டு மேக் எனி டிசிஷன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ். கேல்குலேஷன் ஆஃப் P&L எதுக்கு யூஸ் ஆகும் ஒரு நிமிஷம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன். ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் ஏகப்பட்ட ட்ரான்சாக்ஷன் நடக்கும். லைக் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், சேல்ஸே டன்ஸ் அண்ட் டன்ஸ், பர்ச்சேஸ் அவ்வளோ நடக்கும், ஒரு பேரோல் ட்ரான்சாக்ஷன் ஏகப்பட்டது நடக்கும். எல்லாம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காது. ஸோ வி நீட் டு மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ அதை தான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேல்குலேஷன் ஆஃப் P&L. யாருக்காக இருந்தாலும் அவங்க பண்ணுற பிஸ்னஸில் ஒரு ஆர்வம் இருக்கும், நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோமா லாஸ் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு. ஸோ அதை அசர்டைன் பண்ணுறதுக்கு we are maintaining books of accounts. எதுக்கு அக்கௌண்டிங் அப்படிங்கிற அக்கௌண்டிங்கோட யூஸ்ஃபுல் தான் இதில் சொல்லிகிட்டே வராங்க. அப்புறம் டெபிக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். அதாவது P&L ஓகே, பேலன்ஸ் ஷீட்டை தான் ஃபினான்ஷியல் பொசிஷன் சொல்லுவாங்க. டெபிக்ஷன் இஸ் நத்திங் பட் தி பேலன்ஸ் ஷீட். டெபிக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன் இஸ் நத்திங் பட் பேலன்ஸ் ஷீட். லைக் எவ்வளோ அசட் இருக்குது, எவ்வளோ லயபிலிட்டி இருக்குன்றத அந்த பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு காட்டும். இதெல்லாம் யூசஸ் ஆஃப் அக்கௌண்டிங். யூசஸ் இன்வெஸ்டர்ஸ் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்க்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்களோட பணம் எப்படி வேலை செய்யுதுன்றது அவங்களுக்கு அது அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க தெரிஞ்சுக்கலாம். கவர்மெண்ட்க்கு டேக்ஸ் ஒழுங்காக கட்டுறாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். பேங்கர்ஸ்க்கு இவங்களுக்கு வெதர் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் லோன் ஆர் நாட்ன்றதை அவங்க ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வச்சு தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கவர்மெண்ட் அதர் ரெகுலேட்டர்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூசஸ்க்கு ஒவ்வொரு நீடு இருக்கும் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்குறது மூலமா.
ரோல் ஆஃப் அக்கௌண்டிங் அதே தான் முன்னாடி சொன்னது தான். முன்னாடி வந்துட்டு வெறும் ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு டிரான்சாக்ஷன் எக்கனாமிக் டெசிஷன் மேக்கர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ரோல் ஆஃப் அக்கௌண்டிங் ஹஸ் சேஞ்ச்ட். ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இப்போ பார்க்கலாம். என்டிட்டி அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸை நம்ம என்டிட்டின்னு சொல்லுவோம். லைக் ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் என்டிட்டி தான், ஐடிசி ஸோ லிமிட்டடும் என்டிட்டி. ஒரு பப்ளிக் லிமிடெட் ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும், பப்ளிக் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு சாதாரண ஒரு கம்பெனியாக இங்கே லைக் ஒரு உங்கள் தெரு கடைகள்லாம் கூட ஒரு என்டிட்டி தான். அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அது என்டிட்டி. டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது விச் ஹேஸ் மணி, நேச்சர் ஆஃப் மணி இருந்ததுன்னா அது டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. அசட்ஸ் அப்படின்னா நத்திங் பட் இப்போ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு எப்படி ஒரு வீடு அசட்டோ, ஒரு பேங்க் பேலன்ஸ், கோல்டெல்லாம் அசட்டோ, அதே மாதிரி கம்பெனிக்குமே ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸ்க்குமே அசட்ஸுங்கிறது அவன் வச்சுருக்க இது அசட்ஸ். கம்ப்யூட்டர்ஸ், ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் இருக்கலாம், இல்லைனா டேஞ்சபிள் அசட்ஸ், இன்டேஞ்சபிள் அசட்ஸ், கரண்ட் அசட்ஸ், நான் கரண்ட் அசட்ஸ், ஸோ மெனி அசட்ஸ் ஆர் தேர். அது அசட்ஸ் படிக்கிறச்சு I will explain it to you and we'll go to the next one. Liability. Assetsலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ், நான் கரண்ட் அசட்ஸ்ன்னு இருக்குது. கரண்ட் அசட் அப்படிங்கிறது வித்தின் அ இயர்க்குள்ளே நீங்கள் லிக்விடிட்டி அதை பண்ணிட முடியும் அப்படின்னா கரண்ட் அசட்ஸ். நான் கரண்ட் அசட்ஸ்னால் மோர் தென் அ இயர் இட் வில் டேக் டு அதை சேல் பண்ணிங்கன்னா காசு வர மோர் தென் அ இயர் ஆகும் அப்படின்னா அது நான் கரண்ட் அசட்ஸ். வித்தின் அ இயர்க்குள்ளே உங்களால் லிக்விடேட் பண்ண முடியுதுன்னா அது கரண்ட் அசட்ஸ். டேஞ்சபிள், இன்டேஞ்சபிள் அசட்ஸ், அதாவது அசையும் சொத்து, அசையாத சொத்துலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் தான். ஸோ அசட்ஸ் நம்ம தனியாக படிக்கிறச்சு I'll explain you even more. லைபிலிட்டியும் அதே தான். ஒருத்தவங்க கிட்டேருந்து நம்ம கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா then we are liable to make payment to them, right? ஸோ அது லைபிலிட்டி. ஒருத்தவங்க நமக்கு கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ரீபே பண்ண வேண்டிய ஆப்ளிகேஷன் நமக்கு இருக்குது. ஸோ தட் இஸ் known as a liability. கூட்ஸ் வாங்கினாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னா தென் யூ ஆர் லயபிள். ஸோ அது உங்களோட லயபிலிட்டி. லயபிலிட்டிலுமே கரண்ட் அண்ட் நான் கரண்ட் இருக்குது. அண்ட் தென் கேபிட்டல். அஃப்கோர்ஸ் நீங்கள் பணம் போடுறீங்க ஒரு பிஸ்னஸில் அப்படின்னா அதுதான் கேபிட்டல். ஈக்விட்டினும் சொல்லுவாங்க. ஸோ இங்கே கேபிட்டல்னும் சொல்லுவாங்க. கேபிட்டல் அண்ட் ஈக்விட்டி போத் ஆர் சேம். ஓனரோட பணம், தட் இஸ் known as கேபிட்டல். சேல்ஸ். இந்த சேல்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஸ்டேஷனரி பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, ஸ்டேஷ்னரி பொருள்லாம் வாங்கினீங்க, பென், பென்சில்ஸ் அதெல்லாம் அப்படின்னா அது சேல் பண்ணிட்டீங்கன்னா அது சேல்ஸ். ரெவென்யூ இன்க்ளூட்ஸ் சேல்ஸ் ப்ளஸ் சம் அதர் திங். இப்போ வந்துட்டு நீங்கள் சேல் பண்ணி உங்களுக்கு பணம் வந்திருக்கு, அதை பேங்க்கில் போட்டிருக்கீங்க, அதில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருதுன்னா தட் இஸ் ரெவென்யூ. சேல்ஸ் ரெவென்யூங்கிறது விச் இஸ் ஆல்சோ சேல்ஸ் ப்ளஸ் அதர் இன்கம் லைக் கமிஷன், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ராயல்ட்டி இதெல்லாம் இன்க்ளூட் ஆச்சுன்னா அது ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பென்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர்னால் நீங்கள் பணத்தை செலவு பண்ணாலே அது எக்ஸ்பெண்டிச்சர். ரெண்டு விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க, ஒன்று எக்ஸ்பென்ஸ், ஒன்று அசட். ஸோ அது எக்ஸ்பென்ஸ்க்காக பண்ணிங்கன்னா தட் இஸ் கிளாஸ்ஃபைட் அஸ் எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ் வித்தின் இயர்க்குள்ளே அந்த இது வந்துட்டு போயிடும். லைக் அந்த வருஷத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுறது வித்தின் இயர்க்குள்ளே அதோட யூசேஜ் போயிடும் அப்படின்னா அது எக்ஸ்பென்ஸ். மோர் தென் இயருக்கு மேலே உங்களுக்கு வரும். இப்போ ஒரு அசட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலே வரும். ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்கன்னா வெறும் ஒரு வருஷத்துலேயே அது வந்துட்டு டெப்ரிஷியேட் ஆகிடாது, ஒரு 5 வருஷமாவது வரும். ஸோ ஒரு வருஷத்துக்கு மேலே எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு யூஸ் இருந்துச்சுன்னா அது அசட்டாகவும் அசட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு வித்தின் இயர்க்குள்ளே அதோட யூஸ்ஃபுல் லைஃப் முடியுது அப்படின்னா தென் அதை எக்ஸ்பென்ஸாக போட்டுருவீங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது செலவு பண்ணுறது, எல்லாமே செலவு தான். அது அசட்டாகவும் எக்ஸ்பென்ஸாகவும் இருக்கும். மோர் தென் அ இயர் அசட் அண்ட் வித்தின் அ இயர் எக்ஸ்பென்ஸ், அவ்வளோதான். ப்ராஃபிட், ஆஸ் வி ஆல் நோ, நீங்கள் சேல் பண்ணுற ப்ராடக்ட்லேருந்து வர ப்ராஃபிட்டை தான் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. கெயின் அப்படிங்கிறது அதர். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அண்ட் தென் யூ ஆர் செல்லிங் சம்திங் எல்ஸ் அதர் தென் ஸ்டேஷ்னரி இல்லாமல் வேறு ஏதாவது. இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டால் அவங்கக்கிட்ட வந்து ஒரு வீடு இருக்கும், லைக் ஏதாவது ஒரு லேண்ட் இருக்கும் கம்பெனிக்கிட்ட, அதை விற்று பணம் வருதுன்னா அது கெயின்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் ஆப்ரேஷன் வேறு ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க, லைக் ஒரு கார்மெண்ட் டீலராக இருக்கட்டுமே, அவங்க ஒரு துணி வாங்கி விற்கிறது அதெல்லாம் தான் அவங்களோட மெயின் ஃபங்க்ஷன். பட் ஒரு லேண்டு வாங்கி விற்கிறது அந்த கார்மெண்ட்டோட வேலை இல்லை. பட் அதை அவங்க பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு கெயின். அதர் ஃபங்க்ஷன்ஸ் மூலயமா இஃப் தே ஆர் அட்டைனிங் சம் ப்ராஃபிட் தென் தட் இஸ் known as a gain. லாஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டோட ஆப்போசிட்டாக. ஆக்சுவலி வி ஆல் நோ லாஸ் இஸ் லாஸ். அண்ட் தென் டிஸ்கவுண்ட்ஸ், இதெல்லாம் ஃபெமிலியர் வேர்ட்ஸ் தான் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம். இஃப் யூ கெட் எனி டிஸ்கவுண்ட்ஸ் தென்
அதை டிஸ்கவுண்ட் சொல்லுவோம். அண்ட் வவுச்சர்ஸுங்கிறது எனி டாக்குமெண்ட் வித் சப்ஸ்டான்ஷியேட் தி ட்ரான்சாக்ஷன் விச் இஸ் நோன் அஸ் வவுச்சர். அதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு ஆதாரமாக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நம்ம கையில் இருந்தால் அது வந்துட்டு வவுச்சர் சொல்லுவோம். இப்போ நீங்கள் கடையில் போய் தான் வாங்குறீங்கன்னா பில் கொடுக்குறாங்க இல்லையா, இன்வாய்ஸ், விச் இஸ் அ வவுச்சர். ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறீங்க, மாதம் உங்களுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்துட்டு நீங்கள் ரெண்ட் ரெசிப்ட்ஸ் வாங்க மாட்டீங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு மாதம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டே ஒரு வவுச்சர் தான். எனி டாக்குமெண்ட் வித் சப்ஸ்டான்ஷியேட் த ட்ரான்சாக்ஷன் இஸ் நோன் அஸ் அன் வவுச்சர். ஓகே. கூட்ஸ் இட்ஸ் நத்திங் பட் இன்வென்ட்ரி. நீங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கீங்கன்னா பென், பென்சில் எல்லாமே உங்களுக்கு கூட்ஸ் தான். ட்ராயிங்ஸ்னால் ஒரு பிஸ்னஸில் பணம் போடுறீங்க, நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு ப்ராஃபிட் வித்ட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா தென் தட் இஸ் நோன் அஸ் அ ட்ராயிங்ஸ். பர்ச்சேசஸ், கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேசஸ், ரா மெட்டீரியல் பர்ச்சேசஸ், ஃபினிஷ் குட்ஸ் பர்ச்சேசஸ், வாங்கிறது தான் பர்ச்சேசஸ். ஸ்டாக் இஸ் நத்திங் பட் இன்வென்ட்ரி. ஒரு இயர் எண்டில் உங்கள் கையில் என்னென்னலாம் இன்வென்ட்ரி இருக்கோ அதுதான் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. வாங்குவீங்க, விற்பீங்க, பாக்கி உங்கள் கையில் இருக்கும், விச் இஸ் நோன் அஸ் ஸ்டாக். டெட்டாஸ் ஆர் தோஸ் ஹூ நீட் டு பே டு அஸ். நமக்கு யார் பணம் தரணுமோ தே ஆர் ஓடு டு ப்ரொப்ரைட்டர், அவங்க தான் டெட்டாஸ். இந்த டெபிட்ன்ற வேர்டோட அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ஓடு டு ப்ரொப்ரைட்டர் சொன்ன இல்லையா, டெட்டாஸோட மீனிங்கே அதான். நமக்கு யாராவது பணம் தரணும் அப்படின்னா அவங்க டெட்டாஸ். கிரெடிட்டாஸ் ஆப்போசிட், நம்ம யாருக்கா பணம் தரணும்னா அவங்க கிரெடிட்டாஸ். ஸோ அவ்வளோதான். ஹோப் யூ would have understood தி சப்ஜெக்ட். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் மெயில் டு மீ. மெயில் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மெயிலில் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சில டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதோட ஆன்சர்ஸ் கீழே இருக்குது. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் ப்ளீஸ் டூ மெயில் மீ. தேங்க்யூ ஸோ மச்.